விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் யாருக்கு பதவி கிடைக்கும் என்பது குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பொதுக்கூட்டம் மாவட்ட வாரியாக நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்று தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் தாவேக பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பங்கேற்றிருந்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், கட்சியில் யாருக்கு பதவி கிடைக்கும் என்பதை பட்டென போட்டு உடைத்திருக்கிறார். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சர்கள், முதலமைச்சர்களை எல்லாம் எதிரெதிராக பார்த்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் பதவி 5 வருடத்திற்கு ஒருமுறைதான் வந்து போகும். ஆனால் தளபதியினுடைய ரசிகர் அப்படிங்கிற பதவி இறுதி வரை இருக்கும் என்று சொன்னேன். அந்த பதவிதான் என்னை இன்றைக்கு இங்கு கொண்டு வந்து விட்டுள்ளது. தலைவர் கட்சியின் பொதுச் செயலாளராக என்னை நியமித்திருக்கிறார். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது தளபதியிடமிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். விஜயை பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு காத்து கிடப்பார்கள். ஆனால் விஜய் அவர்களை சந்திக்க மாட்டார். ஒரு சாமானியன், சாதாரண கூலி தொழிலாளி பார்க்க விரும்பினால் அவரிடம் 1 மணி நேரம் அமர்ந்து பேசுவார். இங்குள்ள நிர்வாகிகள் பலருக்கு அவர் கையாலேயே மோர் ஊற்றி கொடுப்பார் விஜய். தலைவரின் கையால் கொடுத்த டம்ளர் என பல தொண்டர்கள் டம்ளரை எடுத்து செல்கிறோம் என கொண்டு சென்று விடுவார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தில் தான். விலையில்லா விருந்தகம் மூலம் தினந்தோறும் 150 பேருக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தமிழகம் முழுவதும் 34 இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்கிறீங்க, தலைவரை எப்போது நகர ஒன்றிய பதவி எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு. தலைவரின் கொடியை அன்று முதல் இன்று வரை யார் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும். மற்ற கட்சியில் இருந்து பெரிய பெரிய கார்களில் வருகிறார்களே, நமக்கு பதவி கிடைக்குமா என யாரும் நினைக்க வேண்டாம் எனவும், பெரிய கார்களில் வந்தாலும் சரி, ஹெலிகாப்டரில் வந்தாலும் சரி, மற்ற கட்சிகளில் இருந்து வருபவர்களுக்கு பதவி கிடைக்காது. அன்று முதல் இன்று வரை சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஒட்டிய தொண்டர்களுக்கு தான் தமிழக வெற்றி கழக கட்சியில் பதவி வழங்கப்படும். ஆகையால் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் பதவி வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. தப்பு பண்ணிட்டோம், நாம எல்லாரும் சேர்ந்து இதை தப்பு பண்ணிட்டோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அப்படின்னு மகளிர் தினமான இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். காலையிலேயே அவர் வெளியிட்ட இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாயிருக்கு. குறிப்பாக திமுக அப்படின்னு நேரடியாக குறிப்பிட்டு இந்த வீடியோவை அவர் பதிவிட்டிருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026ல் நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா, அக்கா, தங்கச்சி, தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தானே. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம்.
ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம்.